بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க நோன்பு பெருநாளை அடைந்தவர்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கிய ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றுவிட்டு நோன்பு பெருநாளில் நோன்பு பெருநாள் தொழுகை என்று சிறப்பாக எங்களுக்கு அல்லாஹு தாலா விதித்திருக்கக்கூடிய பெருநாளுடைய தொழுகையையும் நிறைவேற்றிய பிறகு நபிவழியின் அடிப்படையில் குத்துபாவுக்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பெருநாள் தொழுகையின் மூலம் பெருநாள் தினம் மூலம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை நாடி இருக்கிறானோ அந்த விஷயங்களில் அடிப்படையான செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஏனைய மதங்கள் சித்தாந்தங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் இதிலே விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் எல்லா சட்டதிட்டங்களும் எல்லா கொள்கை கோட்பாடுகளும் ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான நடைமுறைக்கு சாத்தியமான அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவராலும் கடைபிடிக்கக்கூடிய மிகவும் புரட்சிகரமான ஒரு கொள்கையை சட்டத்தை அல்லாஹு தாலா தந்திருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனைய மதங்களை ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை இதை விலக்கிவிட்டு தான் நாங்கள் புரிய வேண்டும் என்ற ஒரு நிலையில் கிடையாது. ஒவ்வொரு சிறுவர் கூட சிந்தித்தாலும் இந்த மார்க்கத்தில் இத்தகைய புரட்சிகரமான சிந்தனைகள் இருப்பது என்பதை நாங்கள் அனைவராலும் அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த மார்க்கத்தை மிகவும் லேசானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு பெருநாள் தினத்திலே ஏனையவர்கள் பட்டாசை கொளுத்தி கொண்டு ஆடல் பாடல் கூத்து கும்மாரங்களோடு பெருநாள் தினத்தை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய 2 பெருநாள் தினங்களிலும் அல்லாஹுவை அதிகம் துதித்தவர்களாக பெருமைப்படுத்தியவர்களாக அல்லாஹ்வுக்குரிய புகழை அல்லாஹ்வுக்கு சேர்த்துவிட்டு அல்லாஹ் தான் எஜமான், நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்பதை நிலைநாட்டக்கூடிய விதத்தில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த பெருநாளையே எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பெருநாளுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு நாங்கள் நன்றி செலுத்த ஆரம்பித்தால் கூட எங்களுடைய தக்பீர்கள் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாங்கள் நிறைவு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்த பெருநாளிலே எங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமலானை எதற்காக வேண்டி சிறப்பாக்கினான்? ரமலான் மாதத்தில் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது. அந்த திருமறை குர்ஆனில் என்ன கொள்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், வலி துக்குபிலுல் இத்தத்தை, நீங்கள் நாட்களை முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், வலி துக்கபிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டிய பிரகாரம் நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், வல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் தான் இந்த ரமலான் மாதத்திலே நான் நோன்பை கடமையாக்கி பிறகு இந்த பெருநாளை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் தாலா இந்த பெருநாள் தினத்தில் 2 அம்சங்களை எங்களிடம் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வை நாங்கள் பெருமைப்படுத்தணும். அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அல்லாஹ் தான் பெரியவன்,
நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற சிந்தனை எங்களுடைய மனதிலே நாங்கள் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எதுக்காக நன்றி? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் என்ற ஒரு வேதத்தை தந்தானே, அந்த வேதம் எந்த அளவுக்கு சிறப்பான வேதம், அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை எல்லாத்தையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேதத்தை தந்து எங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எங்களை மனிதாபிமானம் உள்ள ஒரு சமுதாயமாக, மனித நேயமிக்க ஒரு சமுதாயமாக, சிந்தனை உள்ள ஒரு சமுதாயமாக, அனைத்தையும் அறிந்து அறிவால் புரிந்து பகுத்து உணரக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை ஆக்கி வைத்திருப்பதன் ஊடாக அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நன்றியை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆனால் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமான்னு கேட்டா, ஒரு சிலர் சடங்கு சம்பிரதாயங்களுக்காக வேண்டி சில கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ்க்கு நாங்கள் நன்றி செலுத்திட்டோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்திட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறோமா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறோமா என்பதை சிந்திப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தகைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய உடல் அமைப்பிலிருந்து இந்த உலகத்தினுடைய அனைத்து படைப்பினங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விஷயங்களிலிருந்து எல்லாத்தையும் நாங்கள் சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்க்கு நாங்கள் நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாங்கள் மட்டுப்படுத்த முடியாது. வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ணி கணக்கு பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் அதை வரையறுக்க முடியாது, மட்டுப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு எண்ணில் அடங்காத அளவுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருப்பதாக சொல்கிறார். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாங்க, அல்லாஹ்வுடைய இந்த தீனை எங்களுக்கு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்க, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துற விஷயத்துல, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற விஷயத்துல ரமலான்ல மட்டும் கிடையாது, பெருநாள் தினத்தில் மட்டும் கிடையாது, காலம் முழுவதும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பெருநாள் தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருநாள் திடலுக்கு அசுத்தமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்களும் வர வேண்டும், சுத்தமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்களும் வர வேண்டும். அனைவரும் வந்து ஆண்கள் பெண்கள் துஆ கேட்டுக்கொண்டு தக்பீர் சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக நீங்கள் பெருநாள் தினத்திலே அந்த தினத்தை கழிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய முதலாவது சந்தோஷம் என்ன? எல்லாரும் சேர்ந்து ஒரு திடல்ல அணி திரண்டு அல்லாஹ்வை வந்து தொழுது குத்துபாவை கேட்கிறது ஒரு சந்தோஷம். அந்த திடலுக்கு வருகின்ற நேரத்தில் ஆடைகளை புத்தாடைகளை அணிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் நாங்கள் இஸ்லாத்துடைய முகமனை கூறிக்கொண்டு மனசால வாழ்த்தி நாங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இந்த தினத்தை ஆரம்பத்திலே கழித்து விடுகிறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? பிறகு சில சகோதரர்கள் போற வழியில் என்ன பண்ணுவாங்க? ஒரு மையவாடிக்கு போய் அந்த மையவாட்டில் இருக்கிற தன்னுடைய முன் சென்ற உறவினர்களை அவர்களை நினைவுபடுத்தி அவர்களுடைய கபறுகளை ஜியாரத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கபறுகள் ஜியாரத் செய்வதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஃபஸூருல் குபூர, கபறுகளை ஜியாரத் செய்யுங்கள், ஃபைன்னஹா துதக்கிரல் மௌத், அது மரணத்தை ஞாபகப்படுத்தும். ஆனா பெருநாள் தினத்துல மட்டுமா? பெருநாள் தினத்துல மட்டும்தானே எங்களுக்கு கபறுகளை ஞாபகத்துக்கு வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் நாள்ல நீங்க போய் கபறுகளை ஜியாரத் செய்யுங்க தனியாக பிரித்து சொன்னார்களா? அப்படி சொல்லவில்லை. எந்த நேரத்திலே நீங்கள் கபறுகளை ஜியாரத் செய்யுங்கள். உண்மையிலே மரணத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னா மறுமை வாழ்க்கை உங்களுக்கு இந்த கபர் ஜியாரத்தின் ஊடாக நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா? அதிகமா இரவு நேரங்கள்ல கபறுகளை ஜியாரத் செய்யுங்க, இரவு நேரங்களில் மையவாடிகளுக்கு போங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாக மறுமையை உணர்வீர்கள். அந்த நேரத்தில் உண்மையாக நீங்கள் இறைவனுடைய ஏற்பாடு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மரணம் இது அனைத்தும் கண்முன்னுக்கு ஞாபகத்தில் வந்து நிற்கும். ஆனா அப்படி செய்யறதுக்கு நம்ம ஆட்களுக்கு பயம். ஏன்னா முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள தேவையில்லாத கண்ட நீண்ட நம்பிக்கைகள் புகுந்து இருக்குதா இல்லையா? பேய் பிசாசு ஆவி ஏதாவது தீட்டொண்டு பற்று என்று சொல்லி கபறுகளுக்கு நைட்ல போறதுக்கு பயப்படுறாங்க நம்ம ஆட்களை, முஸ்லிம்களே பயப்படுறாங்க. அப்ப சுன்னத்துகளை நிலைநாட்டுன்ற பேர்ல நாங்களா என்ன செய்யக்கூடாது? ஒரு விதமான வரையறையை எங்களுக்குள்ள போட்டுக்கொண்டு பெருநாள் நாள கபரை பார்த்தா எல்லாம் ஓகே, அவங்களை ஞாபகப்படுத்திட்டு ஓகே என்ற நிலைக்கு வரக்கூடாது. ஆனா பாருங்க, பிரச்சனை கிடையாது. எல்லா நாளையும் பாருங்க, பெருநாள் நாளையும் பாருங்க, அடுத்த நாளையும் பாருங்க, அதுக்கு அடுத்த மாசத்துலையும் பாருங்க,
உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற எல்லா நேரத்திலையும் பாருங்க. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் பெருநாள் தினத்தில் நீங்க கபறுகளை ஜியாரத் செய்வது யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா பெருநாள் தினத்தில் மாத்திரம் பிரத்யேகம் என்று சொல்லி நீங்க கபறுகளுக்கு போனீங்கன்னு வைங்க, என்ன சொல்ல வர்றீங்க? இந்த நாள்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் தனியாக ஒரு நபி வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் என்று சொல்ல வருகிறீர்கள். இது சரியாகுமா? மார்க்கத்தில் உள்ள செய்திகளை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும். எது எங்கட வசதிக்காக நாங்கள் எடுக்கக்கூடாது. எங்களுக்கு சாதகமானதை எடுத்து பாதகமானதை விட்டு, வசதியானதை எடுத்து வசதிப்படாததை விட்டு, இப்படி மார்க்கத்தை கூறு போட்டு கடைபிடிப்பதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அடுத்ததா பாருங்க, கபறுகளுக்கு போய் ஜியாரத் செய்வதன் ஊடாக பெருநாள் தினத்தில் எதை எதிர்பார்க்கிறோம்? நாங்க பெருநாள் தினத்தில் உறவை பேணணும், உறவோடு சேர்ந்து வாழணும் என்பதை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? இந்த உறவை பேண வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருநாள் நாள்ல யாருடைய உறவை பேண பார்க்கிறாங்க? யாரு உலகத்துல இல்லையோ, யாரு மரணித்து விட்டார்களோ, யாரு எங்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய மரணத்தை, ஏற்பாட்டை, விதியை அடைந்து விட்டார்களோ அவர்களோடு உறவு பாராட்டணும் என்று நினைக்கிறாங்க. அதான் உறவு. உறவுன்றது என்னங்க? உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளோட, பெற்றோர்களோட, அதே மாதிரி அண்டை வீட்டார்களோட அனைவரோடும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற இந்த உறவை தானே இஸ்லாம் சொல்கிறது. அந்த உறவை நாங்கள் பேணி பாதுகாக்கிறோமா? இஸ்லாமிய குடும்பங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வெளி தோற்றத்தில் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் போல் எங்களுக்கு விளங்குகிறது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், மனதிலே கையை வைத்து மனசாட்சியோட நீங்க சிந்திச்சு பாருங்க, எங்க குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா? எங்க குடும்பங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குதா? எங்களுக்குள்ள ஒரு இணைப்பு இருக்குதா? எதுல ஒத்துமைப்படணுமோ அதுல ஒத்துமைப்பட மாட்டோம், எதுல ஒத்துமைப்படக்கூடாதோ அதுல ஒத்துமைப்படுறோம். குடும்ப உறவு என்றோம். என்ன உறவை எப்படி நாங்க புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? மார்க்க ரீதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்த காரியங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி அல்லாஹ் எதை எங்களுக்கு ஏவினானோ அதிலே நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்றதுதான் இறையச்சம் என்று சொல்றது. இறையச்சம் என்றா என்ன? அல்லாஹ் தடுத்ததை விட்டு முற்றிலும் முழுதாக விலகிக் கொள்வது. அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ ஏவிய விஷயங்களில் இயன்ற அளவு என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். இதானங்க இறையச்சம். ஃபத்தகுல்லாஹ் மஸ்ததாத்தும், உங்களால் இயன்ற அளவு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரமலான் மாதத்துல நோன்பு பிடிச்சி நாங்க இறையச்சத்தை கற்றுக்கொண்டோமே, அந்த இறையச்சம் தொடர்ச்சியாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லங்க. நிறைய குடும்பங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்க? சாதாரண விஷயத்துக்காக கோவப்பட்டு இருப்பார்கள். எதுக்காக கோவப்பட்டு கேட்டா கோவப்பட்ட காரணம் சொல்வதற்கே வெட்கப்படுவார்கள். ஆனால் 10-15 வருடங்களாக பேசாமல் பிரிந்து கிடக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எதுக்குங்க பேசாம இருக்கிறீங்க? 5 வருஷமா குடும்பத்தோட பேசுறீங்க இல்லையே, என்ன காரணத்துக்காக பேசாம இருக்கிறீங்கன்னு கேட்டா எங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடல, அதனால நாங்க பேசாம இருக்கிறோம். எங்களை அவங்க ஹோம் கமிங் வச்சாங்களா, அதுக்கு எங்களை கூப்பிடல. இன்னொருத்தர் அவுட் கோயிங் வச்சாங்களா, அதுக்கு எங்களை கூப்பிடல. இப்படி இன்கமிங், அவுட் கோயிங், ரோமிங் என்று கொண்டு ஒவ்வொரு பேரை விருந்தென்ற பேர்ல வைத்துக் கொண்டு அதுக்கு எங்களை கூப்பிடல, இதுக்கு எங்களை கூப்பிடல, எங்களை மதிக்கல, எங்களை கண்ணியப்படுத்தல, எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல என்று ஏதாவது ஒரு சாட்டை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம்? குடும்பங்களை பகைக்கிறோம். குடும்பங்கள்ல இதுக்கு பகை வருது. ஆனா உண்மையிலே குடும்பத்துல எதுக்கு பகை வரணும் தெரியுமா? மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்கள் குடும்பங்களுக்குள்ள நடக்கும். மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும். பெண் வீட்டு விருந்துக்கு அழைப்பாங்க, கத்தம் ஓதுவாங்க, மௌலூத் ஓதுவாங்க, ஃபாத்தியா ஓதுவாங்க, ஏனைய சிறுக்குகள் நடக்கும். தர்கா வழிபாட்டை ஆதரித்து பல வைபவங்கள் நடக்கும். செலிப்ரேஷன் என்ற பேர்ல பிறந்த நாள் வைபவம் நடக்கும், வேறு வேறு சடங்கு நடக்கும், சுன்னத்து மாப்பிள கல்யாணம் நடக்கும். இந்த வீடுகளுக்கு கூப்பிட்டா உறவை பேணணும் என்று ஓடுறாங்க. எதுக்கு உறவை பேணணும் என்று ஓடுறாங்க? மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல உறவை பேணணும் என்று சிலவங்க ஓடுறாங்க. மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு எங்களை அழைக்கலன்னு உறவை முறிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. சமுதாயத்துடைய தலையெழுத்து எப்படி போச்சு? ஏதாவது ஒரு குடும்பத்துல நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? உறவை பேன்றோம் என்ற பெயர்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தன் குடும்பத்தில் உறுப்பினர் ஒருவருக்கு கடன் கொடுக்கிற யாராவது குடும்பத்தை கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? ஜகாத் கொடுக்கிற குடும்பத்தை கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விட்டது என்று அவருக்கு முகம் காட்ட முடியாமல் பேசாமல் இருக்கக்கூடியவர்களை கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? அப்படி ஒருத்தரையும் பார்க்க முடியாது. குடும்பத்தில் எவனாவது கஷ்டப்படுவான், அவனுடைய உறவை பேணுறதுக்கு அவனோட கஷ்டத்தை நீக்கிறதே எங்கட கடமையா இல்லையா? வசதி படைச்சவங்க இருப்போம்,
அல்லாஹ் தஆலாவுடைய அருட்கொடைகளை பெற்றவர்கள் இருப்போம். நாங்கள் அந்த குடும்ப உறவுக்கு உதவி செஞ்சு அவரையும் தூக்கி எழுப்பி நிப்பாட்டி இந்த சமுதாயத்தில் அவர் முகம் கொடுக்கிற சிரமங்களை அவரை விட்டு நீக்கி அவரை சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ வைக்கக்கூடிய ஒருவராக மாத்துறது எங்களோட கடமையா இல்லையா? அந்த வேலையை பார்க்க மாட்டோமே, அந்த வேலையை செய்ய மாட்டோமே, அதுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரமாச்சு என்று சொல்லி நம்ம சகோதரர்கள் ஒதுங்கி இருக்கிறாங்க. ஆனா மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள்ல குடும்ப உறவு பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த குடும்ப உறவை இஸ்லாம் எப்படி வலியுறுத்துது, இஸ்லாம் எந்த அடிப்படையில் இதை ஆதரிக்குது என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதை கடைபிடிப்பதற்கு எங்க மனசு சொல்லுதில்லை. குடும்பங்கள் நிறைய இடங்கள்ல நிம்மதியை இழக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல சந்தோஷத்தை இழக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை இழக்கிற காரணிகளை நாங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சந்தோஷத்தை ஏன் இழக்கிறோம்? சந்தோஷத்தை நாங்கள் குடும்பங்கள்ல முதலாவது இழப்பதற்கு காரணம் அடுத்தவண்ட விஷயத்துல மூக்க நுழைக்கிறது. ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல கணவன் மனைவி ஒரு ஜோடன் என்ன செய்வாங்க, அழகா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பெற்றோர்களோ உடன்பிறப்புகளோ ஏனைய உறவினர்களோ உடனே என்ன பண்ணுவாங்க, நல்லா வாழ்ற ரெண்டு பேரை பார்த்து ஆஹா சந்தோஷமா வாழ்றாங்களே, இவங்களை நாங்க வாழ்த்துவோமே, இவங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் இன்னும் பரக்கத் செய்யட்டும் என்று துவா செய்வோமே, இப்படி பேசி யாராவது துவா செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களா? யாராவது ரெண்டு பேர் சந்தோஷமா வாழ்ந்தா போதுமே, 4 பேருக்கு வயிறுல வந்து நெருப்பு, உடனே பொறாம என்ன பண்ணுவாங்க, அது அப்படி இவன் இப்படி, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க அது செய்யறாங்க, இவங்க இப்படி பண்ணல, அவங்க அப்படி பண்ணல. உடனே இந்த குடும்பத்துல 2 பேர் சேர்ந்து நிம்மதியா வாழக்கூடிய, நிம்மதியை தொலைக்கக்கூடிய விதத்தில் வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு பகைக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த பெருநாள் தினத்துல இப்பயாவது மாற்றம் ஒன்று வரலன்னு வைங்க, அல்லாஹ் நாடினாலே தவிர மாற்றம் எப்பயும் நடக்காது. பெருநாள் தினத்திலேயாவது மாற்றம் ஒன்று வரணும். என்ன வரணும்? குடும்பத்தில் 2 பேர் சந்தோஷமா வாழ்ந்தா அவங்களோட விவகாரங்களை நாங்கள் மூக்க நுழைக்க கூடாது என்பதில் முதலாவதாக நாங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட சமுதாயம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? எப்படி அல்லாஹ் திருமறை குர்ஆனூடாக அனுமதி விஷயத்திலே எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தருகிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களுடைய வீடு அல்லாத ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க. அப்படி போறதா இருந்தா யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகள் அல்லாத வேற எந்த வீட்டுக்கும் நீங்கள் நுழையாதீர்கள். அத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த குடும்பத்தாரிடம் அனுமதி கேட்டு அவங்களுக்கு சலாம் சொல்லும் வரைக்கும் என்ன செய்யாதீர்கள், நுழையாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்க என்ன செய்யறோம், அடுத்தவண்ட குடும்பத்துல வீட்டுக்கு நுழைகிறதே வேணாண்டிச்சு அனுமதி இல்லாம. ஆனா குடும்ப விஷயத்துல நாங்க மூக்க நுழைக்கிறோம். எப்படி மாறிச்சு? நீ வீட்டுக்கு நுழைகிறத கூட பெர்மிஷன் தராட்டி வெளியாகிறேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. ஃபைல்லம் தஜிது ஃபியா அஹதன், அந்த வீட்டில் யாரையும் நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் ஃபலா ததுகுலுஹா, அதுக்குள்ளே நீங்கள் நுழையாதீர்கள். அத்தா யூதரலக்கும், உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் வரைக்கும். வைன் கீழலக்குமுல் இர்ஜிஉ, உங்களுக்கு திரும்பி விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபர்ஜிஉ ஹுவ அஸ்காலக்கும், திரும்பி விடுங்கள், அதுதான் உங்களுக்கு தூய்மையானது என்று அல்லாஹ் சொல்றான். இதை நாங்க கடைபிடிக்கிறோமா? அடுத்தவண்ட வீட்டுக்கு போனாலே அனுமதி கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டால் திரும்பி விடுங்கள், பிறகு வாருங்கள் என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், திரும்பி விட வேண்டும். அதுதான் தூய்மையான வழி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எங்கடே உறவு வீட்டுக்கு வருது, வீட்டில் ஒரு வேலை நிமித்தம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிணக்கு வந்தோ அல்லது குடும்பத்தில் வேறொரு சங்கதியிலையோ பிறர் வரக்கூடிய உறவினரை உள்ளுக்கு அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லுங்க, அப்பவே குடும்ப உறவை முடிப்பாங்க. எங்களை அனுமதிக்கல, எங்களை கௌரவிக்கல, எங்களுக்கு உள்ளுக்கு வர்றதுக்கு பெர்மிஷன் தரல. இந்த குர்ஆன் வசனத்தை அப்ப என்ன பண்றது? குர்ஆன் வசனத்தை கடைபிடிக்கிறது இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு அபூ மூஸல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க போறாங்க. சந்திக்க போற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அரசு அலுவல்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அந்த அரசு அலுவல்ல அவர் கொஞ்சம் பிஸி ஆகிறாரு. பிஸி ஆகிற நேரத்தில் அவர் அனுமதி மறுக்கிறார். உடனே அனுமதி கொடுக்கிறார் இல்ல. அபூ மூஸல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 தடவை அனுமதி கேட்டுவிட்டு அனுமதி மறுக்கப்பட்டவுடன் அல்லது பதில் கிடைக்காத நேரத்தில் திரும்பி போறாங்க. திரும்பி போயிட்டோன்னே உமர் ரலியல்லாஹு வேலை எல்லாத்தையும் முடிச்சு வெளியே வந்து பார்க்கிறாரு, இவரை காணல. இங்கே போனீங்க, அபூ மூஸல் அஸ்ஸரி இருந்தாரு, அனுமதி கேட்டாரு, நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டாரு, எங்க போனாரு? உடனடியாக அவரை அழைத்து வாருங்கள்.
ஏன்டா உமர் ரலியல்லாஹு வேலை எல்லாத்தையும் முடிச்சு இவருக்காக வெளியே வந்து டைம் ஒதுக்குறாங்க. டைம் ஒதுக்குற நேரத்தை பார்த்து அவரை காணோம். உடனே அவர் என்ன செய்யறாரு, ஆள் வச்சு அவரை வரவழைக்கப்படுறாரு. வரவழைக்கப்பட்டவுடன் கேட்குறாங்க, ஏங்க போனீங்க? உங்களுக்காக என் வேலை எல்லாத்தையும் வச்சு அரசு அலுவல் எல்லாத்தையும் விட்டு உங்களுக்காக நேரம் ஒதுக்கினா உங்களை காண முடியலையே. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி வழியை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். என்ன நபி வழி? அனுமதி கேளுங்க, ஒரு தடவை கேளுங்க, 2 தடவை கேளுங்க, 3வது தடவை கேளுங்க, அனுமதி மறுக்கப்பட்டால் திரும்பி விடுங்கள் என்று சொன்னாங்க. அதான் கேட்டு பார்த்தா நீங்க ஆன்சர் பண்ணல, உங்களோட ரியாக்ஷன் இல்ல, அதனால நான் வெளியேறிட்டேன். அப்படியா? நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். உடனடியாக ஏற்றுக்கொள்ளல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த அளவுல நாங்க இப்ப எப்படி மார்க்கத்தை யார் எதை சொன்னாலும் கண்மூடித்தனமா பின்பற்றோமோ அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்ற மாட்டாங்க. நபி தோழர்களே சொன்னாலும் என்ன செய்வார்கள், உடனடியாக ஆய்வு செய்வார்கள். எப்படி ஆய்வு? நீங்கள் ஒரு செய்தியை சொன்னீர்களே, இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்குரிய ஆதாரத்தை, சாட்சியை கொண்டு வாருங்கள். இப்ப நாங்க ஆதாரம் கேட்போம். ஏண்டா புக்ல ரெக்கார்ட்ல இருக்குது. அந்த காலத்துல அறிவிக்கக்கூடியவங்களே உயிரோடு இருந்தாங்க. சாட்சிகளாவே கொண்டு வந்து நிறுத்தலாம், சாட்சியாக வர சொல்றாங்க. இவர் யோசிக்கிறார், அடடா வாயுட்டுட்டோமே, ஆதாரத்தை கொண்டு வந்து வைக்கணுமே, உடனடியாக ஆதாரத்தை கொண்டு வர்றேன். ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார்கள் என்பதை ஞாபகப்படுத்தி அந்த சபையில் இருந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஞாபகப்படுத்தி அவரை சந்தித்து அவருக்கு இந்த செய்தியை எத்தி வச்சு அவர் அதை உறுதிப்படுத்தி அவரை சாட்சியாக கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வைக்கிறார்கள். அப்போதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அந்த டைம்ல பிசினஸ் என்று வெளியே போனேனா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நாள் வியாபாரத்துக்கு ஒதுக்கினேனா, நிறைய செய்திகள் கேட்க முடியாம போச்சு. ஒரு வருஷத்துல பாதி நாள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒதுக்கினவருக்கு இந்த செய்தி தெரியாம போச்சு. நம்ம நிலைமை எப்படி என்று அதையும் சிந்திச்சு பாருங்க. அப்ப அனுமதி விஷயத்துல யாராவது ஒருத்தர் அனுமதி மறுத்தால் அந்த விஷயத்துல மூக்க நுழைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஈசா இப்னு மரியம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள். அவர்கள் உங்களை சேர்ந்த தலைவர் உங்களுக்கு தலைமை தாங்குகின்ற நேரத்தில் தொழுகைக்காக வருவார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவராக யார் அந்த நேரத்தில் இருப்பார்களோ அவங்க சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க தொழுகையை நடத்துங்க, இமாமத் செய்யுங்க, தலைமை தாங்குங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு நபி சொல்லுவாங்க, நான் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவர் கிடையாது, நான் வேறொரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவர், பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்டவர். எனவே நான் இந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்க முடியாது, நான் வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவர், உங்களை சேர்ந்த ஒருவர் தான் உங்கள் சமுதாயத்துக்கு தலைமை தாங்கணும் என்று சொல்லி ஒரு நபியுடைய தகுதியில் இருந்த ஒருவர் இந்த சமுதாயத்தில் வெறுமனே மௌனமாக நின்று தொழுகிறார். எதற்காக? அடுத்தவன் உரிமையில கை வைக்க கூடாது, அடுத்தவன் விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. ஆனா அதுதாங்க இன்றைக்கு குடும்ப பஞ்சாயத்துகள்ல நிறைய பிரச்சனை. நானா ஒழுங்கா வந்தா தம்பிக்கு பொறுக்காது, தாத்தா ஒழுங்கா வந்தா தங்கச்சிக்கு பொறுக்காது, உம்மா ஒழுங்கா இருந்தா வாப்பாக்கு பிடிக்கும். இப்படிதான் எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாரையாவது ஏதாவது ஒன்று ஊடுருவி குழப்பத்தை விளைவிக்கிறதுக்கே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருந்தார்கள், அவர்களுடைய தலை என்னுடைய மடியில் இருந்தது. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் 9 மனைவிமார்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அனைத்து மனைவிமார்களிடம் அனுமதி கேளுங்க, நான் கஷ்டமான நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சிரமமான நேரத்தில் இருக்கிறேன், நாள் ஒதுக்குறதுல அடுத்த மனைவிட வீட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்பு வந்துருச்சு, வாரம் தவணை வந்துருச்சு, ஆனால் எனக்கு முடியாம இருக்குது, அதனால ஏனைய மனைவிமார்கள் எனக்கு ஆயிஷாவுடைய வீட்டில் இருப்பதற்கு அனுமதி தருவீர்களா கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்களுடைய விஷயத்தில் கூட ஒருத்தர் உரிமையில இன்னொருத்தர் மூக்க நுழைக்க வைக்க கூடாது என்றதுல கவனமாக இருந்தார்களா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் எப்படி இதை கடைபிடிக்க வேண்டும்? அடுத்தவன் விஷயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் லன்னி, நம்பிக்கை கொண்டவர்களே அதிகமாக ஊகிப்பதை நீங்கள் விட்டு விடுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பஅலல் லன்னி இஸ்முன், நீங்கள் நினைப்பதில் அதிகமானவற்றை எதுவாக இருக்கிறது? பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். துருவி ஆராயக்கூடாது. அடுத்தவன் என்ன பண்றாங்க? அவங்க இன்னைக்கு கார் வாங்கினாங்களே, எந்த காசுல வாங்கினாங்க, டிபாசிட் எவ்வளவு இருக்குது, சேவிங் எவ்வளவு இருக்குது, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்தா, எங்களுக்கு என்ன வாங்கி தந்தா, அதை கம்பேர் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை பார்க்காதீர்கள்.
அடுத்தவன் வேலையில அடுத்தவனுக்கு நிம்மதியா சுதந்திரமா வாழ விடுங்க. அடுத்தவன் சந்தோஷமா வாழ்ந்தாலே உங்களுக்கு நிம்மதிங்க. அவன் கேடு கெட்டு குடும்பத்துல நிம்மதியை இழந்து அவன் கஷ்டப்பட்டு வாழ்ந்தா அதுல ஏதாவது பஞ்சாயத்து நடந்து விவாகரத்தாகி குடும்பம் பிரிஞ்சு குழந்தைகள் சீரழிஞ்சு ஏதாவது நடந்துச்சென்று வைங்க, இந்த சும கூட யாரு சுமக்க வரும்? யாரு பிரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சியோ நீதானே சுமக்க வேண்டி வரும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துருவி துருவி ஆராயாதீர்கள். துருற நேரத்தில் ஏதாவது வருமா இல்லையா? இங்க மலக்காய் எல்லாம் வாழ்றோம். மலக்கு அல்லாஹ் தஆலா வானவர்கள் சமுதாயத்தை தான் ஏகத்துவவாதிகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறானா? அப்படி அல்லாஹ் வைக்கல, மனிதர்களை தான் வைத்திருக்கிறான். பாவம் செய்யக்கூடிய சமுதாயம் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா உலகத்தை கண்டினியூ பண்ணுவான். யாருமே பாவம் செய்யாதவர்களாக நல்லவர்களாக புண்ணியவான்களாக சுத்தமுள்ளவர்களாக வந்துச்சுன்னு வைங்க, அல்லாஹ் அப்படி ஒரு அழிவு அழிச்சிட்டு திரும்ப வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்து பாவம் மன்னிப்பு கேட்பார்கள். அப்படி சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க துருவினா ஏதாவது வரும், வந்தா அதை நீங்க நோண்டுவீங்க, அதை விமர்சிப்பீங்க, அடுத்தவனுக்கு கோல் மூட்டுவீங்க. இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விபரீதத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயாகுல் லஹ்மா அஹீஹி மைத்தன், நீங்கள் யாராவது உங்களுடைய ஒரு உடன்பிறப்புடைய மாமிசத்தை செத்த மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? ஒருத்தர் உடன்பிறப்பு உங்களுடைய ஒரு சகோதரன் மரணித்து கிடக்கிறான், மரண தருவாயில் மரணித்து கிடக்கக்கூடிய அந்த நபரை பார்த்து அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மாமிச பகுதியை வெட்டி அதை நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீர்களே. அப்ப ஏன் அடுத்தவனை பத்தி தேடுறீங்க, அடுத்தவன விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க என்பதை அல்லாஹ் தஆலா கேட்டு இது பாவம் என்று சொல்லி அல்லாஹ் தடுக்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, சந்தோஷமா குடும்பங்களோட வாழணும் என்றா முதலாவது அடுத்தவண்ட விஷயத்துல துருவி ஆராயாமல் அதை விமர்சிக்காமல் என்ன என்று கேட்காமல் உங்களுடைய பாடும் நீங்களுமா இருங்க. உதவி செய்யற விஷயத்துல தாராள மனசோட முன் வந்து உதவி செய்யுங்கள். இதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயகி கிட்ட கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் தான் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனா உமர் அவர்களுக்கு நான் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். நான் மாத்தி சொல்லிட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி தான் அடக்கிறதுக்கு அந்த இடம் ஒதுக்கப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயகி கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை உறுதிப்படுத்தி அனுமதி நான் வழங்குகிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய கபருடைய இடத்தை ஒதுக்கி கொடுத்தாங்கன்னு செய்திகளை பார்க்கிறோம். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க? அடுத்தவன் விஷயத்தில் ஆட்சியாளராக இருந்து ஜனாதிபதியா இருந்து அரச காணிகளை சர்வசாதாரணமாக கொள்ளையடிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை இப்ப 21ஆம் நூற்றாண்டுல கொள்ளையடிக்கிறான். 4 பக்கத்துல கேமரா இருந்து போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்குது. போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே கொள்ளையடிக்கிறான்டா எப்படி அவங்க யாருமே கேட்பார் இல்லாத ஒரு காலத்தில் எப்படி பொறுமதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. இதிலே எங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அடுத்ததாக என்னன்னு சொன்னா, குடும்ப விஷயங்கள்ல கணவன் மனைவி என்ற 2 பேர் இருக்காங்களே, இவங்க நிம்மதியா வாழ்றதுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும். இவங்களோட வாழ்க்கையில நிறைய பேர் நிம்மதியை தொலைச்சு கொண்டே இருக்கிறாங்க. மனைவி கொஞ்சம் செல்லு பேச்சு கேட்கலன்னு சொன்னா உடனடியாக குடும்பத்தாக்கள் கிட்ட போய் தன்னுடைய மனைவியை போட்டு கொடுக்கிறது. ஏண்ட மனைவி இப்படிதான், ஏண்ட பேச்சு கேட்க மாட்டா, நான் சொல்றதை அவ கவனிக்க மாட்டா என்று சொல்லி மனைவியுடைய குறைகளை குடும்பத்தாக்கள் கிட்ட போயிட்டு சொல்றது. இப்படி சொன்னாலும் குடும்பத்துல நிம்மதி போயிடும். ஏனென்றா பிறகு இந்த மனைவியோட இவன் வாழ்ற நேரத்துல மனைவியோட குறைகள் எல்லாம் யாரு கேட்டாங்களோ அவங்களே சிரிப்பாங்க. அவன்ட பொண்டாட்டியை பத்தி அவனே எங்கள்கிட்ட குறை சொல்லிட்டு இப்ப அவன்ட பொண்டாட்டியை தலைக்கு மேல வச்சு வாழ்றான் என்று நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அந்த கணவன் மனைவிட குடும்பத்தில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை வெளி உலகம் தெரிஞ்சு கொள்ளணும் என்று நினைக்கிறார்கள். உறவுகள் நினைக்கிறார்கள் தங்களுடைய பஞ்சாயத்து அடுத்தவனுக்கு தெரியக்கூடாதான், அடுத்தவண்ட பஞ்சாயத்து தங்களுக்கு தெரியணுமாம் என்று நினைக்கக்கூடியவர்களை இந்த சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எல்லா குடும்பங்களையும் இந்த நிலை இருக்குது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதற்கு ஒரு அழகிய முன்னுதாரணம் எங்களுக்கு கிடைக்கிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டில் அவர்களுடைய ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு மனைவியுடைய வீட்டில இருந்து தேன் வருது, தேன் பானி இருக்குதே அது ஒரு தட்டுல வருது. அடுத்த மனைவி என்ன பண்றாங்க, உடனே கையை தட்டி விடுறாங்க. கையை தட்டி விட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கையை தட்டி விடுறாங்க. தேன் பானி இருந்த அந்த தட்டு கீழே விழுந்து உடையுது. இந்த நிலை எங்களுக்கு வந்தா என்ன செய்வோம்? எங்களோட மனைவி எங்களுக்கு கட்டுப்படல, நாங்க சொல்றதை கேட்கல, தட்டின அந்த தட்டு யார்ட முனுக்கு தட்டுப்படுது தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி இருக்கிறாங்க. 2 மிகப்பெரிய நபித்தோழர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற நண்பர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் யாரு தட்டுறாங்க?
மனைவி தட்டுறாங்க. மனைவி தட்ட உடைச்சா மனைவி யாரு? பக்கத்தில் உள்ள தன்னுடைய தோழருடைய மகள். மாமனார் முன்னாடி பொண்டாட்டி என்ன பண்றாங்க? இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறாங்க. இந்த சிச்சுவேஷன்ல எங்கள் ஒருத்தருக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவோம்? பல்லாரண்டு ஒரு அறைவோமா இல்லையா? உடனே ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நான் சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சிந்திச்சுட்டாங்க. அடுத்த கட்டம் இதுதான் என்று சிந்திக்கிறீங்களா இல்லையா? செய்வோம். ரசூல் என்ன பண்ணாங்க தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில எப்படி ஹிக்மத்தா நடக்கணும்னு பாருங்க. குடும்பத்தில் நிம்மதியை பாதுகாக்க ரசூல்லா ஜனாதிபதி, அல்லாஹ்வுடைய தூதர், நண்பர்களுக்கு முன்னாடி, மாமனாருக்கு முன்னாடி இப்படி ஒரு கேவலம் ஆகிருச்சே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராத்தை சாப்பிட போனார்களா? ரசூலுல்லாவுக்கு மனைவி அல்லாத வேறொருவரிடமிருந்து ஏதாவது உணவுப் பொருள் வந்துச்சா? ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சது அடுத்தவங்களுக்கு தெரியாம போச்சா? அப்படி ஒண்ணுமே இல்லை. ஆனால் தட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? பக்கத்தில் இருந்த அந்த நபி தோழர்களுடைய மனசையும் கன்வின்ஸ் பண்ணி மனைவியுடைய விஷயத்துல எப்படி நடந்தாங்கன்னு பாருங்க. ஒரு வார்த்தை தாங்க, வார்த்தையை நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்தணும் வைங்க, குடும்ப நிம்மதி சும்மாவே வந்துடும். எங்கட அந்த வாய் ஒரு மாதிரி வளண்டு ஓட்ட பிடிச்ச வாயா இருந்துச்சுன்னு வைங்க, இன்றைக்கு நாளைக்கு நடக்கிற சண்டை இன்றைக்கே இழுத்து விட்டுருவோம் நாங்கள். அப்போ வார்த்தைகளை ஒழுங்காக பயன்படுத்தணும். ரசூலா என்ன சொன்னாங்க? காரத் உம்முக்கும், முன்னுக்கு இருக்கிற 2 பேருக்கு, காரத் உம்முக்கும், உங்களுடைய தாயார் ரோசமடைந்து விட்டார்கள். செஞ்சது தன்னுடைய மனைவி. ரசூலா என்ன சொல்றாங்க நபித்தோழர்களுக்கு? உங்களுடைய தாயார் ரோசமடைந்து விட்டார்கள் என்ற ஆயிஷா நாயகி யாருடைய தாய்ங்க? மூமின்களுடைய தாயா இல்லையா? உம்மா அபூபக்கர் ரலியல்லாஹு தகப்பனா இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு ஆயிஷா நாயகி யாரு? தாயா இல்லையா? மூமின்களுடைய அன்னையர். அப்ப உங்களுடைய தாயார் கோபமடைந்து விட்டார், ரோசமடைந்து விட்டார் என்றொன்னு இப்ப யாருக்கு சேர்த்து பிரச்சனை வருது? ரசூலுல்லாஹ் பஞ்சாயத்தை யாரோட சேர்த்து தீர்க்கிறாங்க? பக்கத்தில் இருக்கிற தோழர்களுக்கு தலைகுனிவு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அப்படி குனிறாங்க. குனிஞ்சி உடைய தட்டை அப்படி புறக்கி எடுத்து செதறி கிடக்கக்கூடிய உணவையும் திரட்டி எடுத்து அதை சாப்பிடுங்கன்னு தோழர்களுக்கு கொடுத்து தானும் சாப்பிட்டு தட்டை எடுத்து அந்த கொண்டு வந்த பணியாளருக்கு சொல்றான், கொஞ்சம் நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. தட்டை கையில கொடுத்து, ஆயிஷாவே, வீட்டில் இருக்கக்கூடிய நீ உடைத்த தட்டுக்கு பதிலாக வேறொரு தட்டை கொடுத்துரு. சமாதானப்படுத்துற பேர்ல உரிமையை மறுத்துடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது. மனைவியை சமாதானப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் கீழே இறங்கி அந்த தேன் பானியை எடுத்து சாப்பிடுற நேரத்தில் ஆயிஷா நாயிட மனசு அப்படியே மாறி இருக்கும். என்னடா இப்படி பண்ணிட்டோமே, புறக்கி சாப்பிடுற அளவுக்கு ஆக்கிட்டோமே தன்னுடைய கணவரை என்று மனசு மாறுது. முன்னாடி மூமின்களுடைய தாயார் என்ன ஞாபகப்படுத்தி விட்டாங்களே, மனசு மாறுது. பிறகு தட்டு கொடுத்துறீங்க, உடைச்சதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நாங்க எந்த பொருளை சிதைக்கிறோமோ, உடைக்கிறோமோ, சேதப்படுத்துறோமோ அதுக்கு நஷ்டஈடு நாங்க தானங்க வழங்கணும். நீங்க உடைச்சிங்களா, தட்டு கொடுத்து அனுப்புறீங்க. அடுத்த மனைவியுடைய விஷயத்தில் நான் பாசமாக நேசமாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு காட்டினா நீங்க என்னோட பாசமா நேசமா இருக்க மாட்டீங்க என்ற காரணத்துக்காக வேண்டி நான் அநியாயம் செய்ய மாட்டேன், உரிமையை வழங்குவேன் என்று சொல்லி வழங்கினார்களா இல்லையா? இந்த ஒரு தத்துவத்தை குடும்பஸ்தர்கள் அனைவரும் கடைபிடியுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் பஞ்சாயத்து வருதா, சண்டை வருதா, சச்சரவு வருதா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நேர்மையாளராக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்க வேண்டும். அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நேர்மையா நடங்க, நீதியா நடங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு நடங்க. பேசுறவன் 10 பேசுவான், பேசுறவா எங்களுக்கு நிறுத்தலுமா? இதையும் பேசுவான். இன்றைக்கு குத்துபாவை பத்தியும் பேசுவான் 10 பேர். அதுக்காக குத்துபா பண்ணாம இருக்கலுமா? ஏலாது. 4 வாய் பேசும்ன்றதுனால 4 விஷயம் பேசுறதுக்கு 4 பேர் எக்ஸ்ட்ராவா இருப்பாங்க. எங்கேயாவது 4 விஷயம் பேசணும் என்று டீ கடைகள்ல, பள்ளி வாசல்கள்ல ஓசில ஃபேனை சுத்த வச்சு கொண்டு இருப்பானா இல்லையா? அப்படி 4 பேர் இருக்கத்தான் செய்வான். அவனுக்காக வேண்டி சத்தியம், நேர்மை, நீதி, நியாயம் பேசப்படாமல் இருக்கக்கூடாது, நீதியாக நடக்க வேண்டும். அப்படி நீதியா நடந்தா குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாதுகாக்க முடியும். அடுத்ததா எங்க குடும்பங்கள்ல எங்க நிம்மதி இழக்கிறாங்க தெரியுமா? இப்ப லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் போகுது. என்ன ட்ரெண்ட்? கணவன் மனைவிக்கு மத்தியில ஏதாவது சண்டை சச்சரவு வந்தா உடனே கணவன் எடுக்கிற ஆயுதம் என்னது? மனைவியை கட்டுப்படுத்த, நான் அடுத்த கல்யாணத்தை முடிக்க போறேன். உடனே 2வது கல்யாணம் சொன்ன உடனே பொண்டாட்டி அப்படி பதறி நின்றுவா பாருங்க. பொண்டாட்டிட்ட உள்ளோ அப்படி பதறி நின்றுவங்க. 2வது திருமணத்தை
இஸ்லாம் எப்படி அனுமதித்திருக்கிறது? நீங்கள் அனாதைகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள். அந்த காலத்தில் அனாதைகளுக்கு அனாதை இல்லம் தனியாக நடத்த மாட்டாங்க. ஒவ்வொருவரும் அனாதை என்ன செய்வாங்க? தன்னுடைய பொறுப்பில் எடுத்து வளர்ப்பாங்க. இப்போ எங்களோட வீடுகளில் அனாதைகளை தன்னுடைய பொறுப்பில் எடுத்து வளர்க்கறதுக்குரிய சிச்சுவேஷன் இல்லாதனால தான் நாங்கள் ஜமாத்தில் ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம், அனாதை இல்லம். அதுக்கு வசூலெல்லாம் கேட்டுப்பாங்க, ஜமாத்துக்கு நன்கொடைகளை நிறைய கொடுத்துக்கோங்க, பயானுக்கு இடையில அதையும் சொல்லிக்கொள்கிறேன். அப்போ அனாதைகளை எங்களோட பொறுப்பில் வச்சு நாங்கள் பராமரிக்கணும். பராமரிக்கக்கூடிய அனாதைகளை நாங்கள் அவர்களுடைய விஷயத்தில் அவங்களோட சொத்தை நாங்கள் அபகரிச்சிடக்கூடாது, அவங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அநியாயமாக நடப்பீர்கள் என்று அஞ்சினால் அந்த அனாதைகள்ல இருந்து நீங்க முடிங்க, 2ஆ முடிங்க, 3ஆ முடிங்க, 4ஆ முடிங்க. பலதார மனம் இஸ்லாத்துல ஆரம்பிக்குதே அனாதையில. அனாதைகளை திருமணம் முடிக்கிறாங்களா யாராவது? இன்னைக்கு 2ஆம் திருமணம் வேண்டி யாரு போறாங்களோ அனாதைகளை தேடி பார்த்து முடிக்கிறாங்களா? இல்ல. என்ன பண்றாங்க? அவங்க குமரகுட்டியில தான் தேடுறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க விதவைகளை தேடி, மார்க்கப்பட்டுள்ளவங்களை தேடி திருமணம் செய்த இஹ்லாஸா நடக்கிறவங்க இருக்கிறாங்க, அனாதைகளை கவனிக்கிறது இல்லை. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், நீங்க அப்படி திருமணம் முடிச்சு பலதரப்பட்ட மனைவிகளுடன் வாழுகிறீர்கள், அந்த நேரத்தில் நீங்கள் நீதியை நிலைநாட்டாவிட்டால் ஃபவாஹிதா, ஒன்றை போதுமாக்கிக் கொள்ளுங்கள். ஒன்றை போதுமாக்கணும் என்றது கட்டளை, 2, 3, 4 முடிக்கணும் என்றது அனுமதி. இஸ்லாத்துல மாறி விளங்கணும். இப்ப சிலவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் என்றாலே பலதார மனம் ஜமாத் என்ற ஒரு பயம் இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஜமாத் நீதியாக நடக்கும், இந்த ஜமாத் நேர்மையாக நடக்கும். பலதார மனம் என்பது நீங்கள் ஒன்றை போதுமாக்குறது கட்டளை. தேவை ஏற்பட்டு விட்டால், அதுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டால் 2வது திருமணம் செஞ்சு கொள்ளலாம். 2வது திருமணம் செய்யறோம் என்ற பேர்ல மனைவியை கொடுமைப்படுத்தாதீங்க. 1வது மனைவியோட நீதியா நடக்க தெரியலன்னா என்னங்க 2வது மனைவி 1வது மனைவியோட நீதியா நடக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மனைவிகளை நீங்கள் அறையாதீர்கள், அவர்களுக்கு அடிக்காதீர்கள், அடிமைகளை அடிப்பதை போன்று நீங்கள் அடிக்காதீர்கள். உங்களுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன கேட்கிறாங்க? மனைவிக்கு கையை தூக்குறியே, அந்த நாள் இரவுல திரும்ப மனைவியோட சேர்ந்து கட்டில படுப்பியே, உனக்கு ரோசம் இல்லையா, நாணயம் இல்லையா, வெக்கம் இல்லையா? இப்படியே கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தையிலே கேட்கிறாங்க. அப்ப மனைவிக்கு நாங்க கை தூக்கி அடிச்சு அநியாயம் பண்றோம், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா நிறைவேற்றம் இல்லை. பெண்களும் என்ன பண்றாங்க? எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வச்சு அழுகிறது, ஒப்பாரி வச்சு அழுகிறது, ஒப்பாரி வச்சு அழுகிறது. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது இல்லை, கணவன் சொல்றதை கேட்கறது இல்லை. இப்படி வந்தோடனே இவர் அடக்கிறதுக்கு வழியை தேடாம வெறுக்கிறதுக்கு வழியை தேடுறாரு. பெண்கள் அடங்கி போகணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் பெண்களே, நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வேறு யாருக்காவது சுஜூத் செய்யறதா இருந்தா உங்க கணவன்மார்களுக்கு சுஜூத் செய்ய சொல்லி நான் கட்டளை இட்டு இருப்பேன், கணவன்மார்களுக்கு சுஜூத் செய்ய சொல்லியிருப்பேன். சுஜூத் செய்ய வைக்கிற அளவுக்கு கணவன் உயர்ந்தவன், கண்ணியமானவன், மரியாதைக்குரியவன். ஆனா எங்க பொண்டாட்டி மகளுக்கு கணவன் எப்படி ஓய் வாங்கவா, ஓய் இருங்கவா, ஓய் போங்கவா, இந்த லெவலுக்கு கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஏன் பொண்டாட்டி அப்படி வச்சிருக்கிறான்னு யோசிக்காதீங்க. பொதுவான நிலை இப்படிதானே இருக்குது. ஆளுமை இருக்க வேண்டும். அர்-ரிஜாலு கவ்வாமூன அல நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். நிர்வாக திறமை ஆண்ட கையில் இருக்கணும். அந்த திறமை அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்றதை ஒப்புக்கொண்டு பெண்கள் என்ன செய்யணும்? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். கட்டுப்படுறது இல்லை. கேட்டா என்னது? சரிசமம் பேசுறது, வாதம் பேசுறது, நீ ஒன்றா நான் ஒன்றன் இருக்கிறது. அப்படி பெண்கள் நடக்கக்கூடாது. அழுதுருவாங்க. இல்லாட்டி என்ன சரியண்டா உடனே அழுதுருவாங்க. ஆனா இந்த அழுகிற விஷயத்தை வச்சு கணவர்களும் மனைவிமார்களை வெறுக்க கூடாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பெண்கள் கிட்ட பிரத்யேகமான ஒரு பையத்தை எடுத்தாங்க, உறுதிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அடிப்படையில் எடுத்தாங்க. அதுல அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க மாட்டோம், திருட மாட்டோம், குழந்தைகளை நாங்கள் வறுமை காரணமாக கொலை செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி அளிப்பதோட பெண்கள் வேற என்ன உறுதிமொழி அளித்தாங்க தெரியுமா? ஒப்பாரி வைத்து நாங்கள் அழமாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் கிட்ட எடுக்கிறாங்க? அவங்களோட இயற்கைங்க அது. இயற்கையா கண்ணு கலங்கும், இயற்கையா கண்ணீர் வரும், ஒப்பாரி வைப்பாங்க, உளம்பி கொண்டு இருப்பாங்க, வாய் புலம்பலாகவே இருக்கும். அது பெண்களுடைய இயல்பாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப யார் அறிவிக்கிறாங்க? உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இவங்க யார் என்று சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வஹி நிறுத்தப்பட்டு விட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு வஹி நிறுத்தப்பட்டு விட்டது என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் கண்ணீர் மாலை மாலையா அழுதவங்க. எதுக்கு இவங்க அழுதாங்க? கண்ணீர் விட்டு அழுதாங்க, வஹி இனிமேல் வராது, அல்லாஹ்வுடைய செய்தி வராது என்று அழுந்த உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, இந்த பையத்தை
எங்களில் 5 பேர் தான் பாதுகாத்தார்கள். எல்லா அன்சாரி பெண்களும் சரி, முஹாஜிர் பெண்களும் சரி பையத் செஞ்சாங்க, ஒப்பாரி வச்சு அலமாட்டேன்னு சொன்னாங்க. வெறுமனே 5 பேர் தான் இதை பாதுகாத்தாங்க. உம்மு சுலைம் அவர்கள் பாதுகாத்தார்கள், உம்முல் அலா அவர்கள் பாதுகாத்தார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அபூ சர்வாவின் மகள் பாதுகாத்தார்கள், இன்னும் 2 பெண்கள் பாதுகாத்தார்கள் என்று சொல்லி இந்த 5 பேரை தவிர மற்ற எல்லாமே டப்பை ஓபன் பண்ணிட்டாங்க, ஒப்பாரி வச்சிட்டாங்க என்று சொல்கிறார்கள். இவங்களை ஒப்பாரிய தாங்க இல்லாம 2வது முடிப்பதண்டா தற்கொலை பண்ற அளவுக்கு அவ கவலைப்படுவாங்க. நீ ஒப்பாரி அடக்கிறதுக்கு வழிய பண்ணாம எப்படி 2ஆம் திருமணம் என்று போறாய்? அப்படி போக முடியாது, போக கூடாது. முதலாவது மனைவியுடைய விஷயத்துல நீதியாக நடக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களில் மனைவியர் மத்தியில் யார் சிறந்தவர்களோ, வஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாயிம், உங்களில் சிறந்தவர் நோம்பாளி கிடையாது, ஹஜ் செய்தவர் கிடையாது, தொழுகையாளி கிடையாது, திக்ர் செய்பவர் கிடையாது. யாரு சிறந்தவர் தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட யாரு நல்லவனோ அவன் தான் சிறந்தவன். உம்மா கிட்ட யாரு நல்லவன், வாப்பா கிட்ட யாரு நல்லவன், இப்படி சொல்லல இஸ்லாம். மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அதுக்காக மார்க்கத்துக்கு முரணா மனைவி சொல்றதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டக்கூடாது. மனைவியிடம் நல்ல பேர் எடுக்கணும் என்றால் மார்க்க விஷயத்தில் அவர்களோட கைகோர்த்து கொண்டு நடந்து நல்லவர்களாக நாங்கள் வாழுகின்ற நேரத்தில் அவங்க எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்களே, அந்த சர்டிபிகேட்டை நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எடுக்கணும். எடுத்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சிறந்தவர்களாக மாறுவோம். எனவே அன்பிற்குரியவர்களே, 2ஆம் திருமணம் என்ற பெயரில் பெண்களை பயமுறுத்தாதீர்கள், அச்சுறுத்தாதீர்கள், ஏமாற்றாதீர்கள். என்ன பண்றீங்க நீங்க? 2ஆம் திருமணத்துக்கு இப்படி சொல்லி ஓகே இல்லைன்னு சொன்னா வேற அக்குது நிக்கா என்ற பேர்ல இன்னைக்கு நிறைய பேர் பொங்கலில் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? திருமணம் முடியும் அக்குது நிக்காவும், ஒப்பந்த நிக்கா. ஒப்பந்த நிக்கால எத்தனை பேர் கலந்து கொண்டு கேட்டா 3 பேர் 4 பேர் கலந்து, சாட்சிக்கு 2 பேர் வேணும், கணவன் மனைவி, மருமகன் மணமகன் மணமகள் 2 பேர், சாட்சிக்கு 2 பேர், 4 பேரை வச்சு ஒப்பந்த திருமணம் நடத்துகிறார்கள். கள்ளத்தனமாக வைப்பாட்டிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை இஸ்லாம் மறுக்கிறது. இஸ்லாம் தவறு என்று சொல்கிறது, கூடாது என்று சொல்கிறது. ஒப்பந்த நிக்கா என்ற பேரில் ஒரு நிக்கா கிடையாது. நிக்கா பண்ணா மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். வியாபாரத்தில் போறேன்னு சொல்லி 2வது பொண்டாட்டியை பார்த்து வர்றான், அந்த பொண்டாட்டிக்கு உரிமை வழங்கப்படுதில்லை, முதல் பொண்டாட்டிக்கு உரிமை வழங்கப்படுதில்லை. அப்ப 2ஆம் திருமணம் செய்ய வேண்டியவர்கள் இதை ஒரு சங்கடத்துக்கு உள்ளாக்கி கொள்ளாமல் அழகிய முறையில புரிய வச்சு பெண்கள் விளங்கணும். ஏண்ட மாப்பிள்ளை எனக்கு மட்டும்தான், ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் என்று கொண்டு இருக்கிறாங்க. ஓன் புருஷன் உனக்கு மட்டுமண்டா, சமுதாயத்தில் இருக்கிற விதவைகளுக்கு யாரு பதில் சொல்லுவா? உன்னை போல ஒரு பெண்ணு தானே, உன்னை போல ஒரு உடன்பிறப்பு தானே, உன்னை போல பெண்ணினத்தை சேர்ந்த ஒருவள் கண்ணீர் வடிக்கிறாள், அந்த கண்ணீருக்கு பரிகாரம் மோட்சம் எதுவுமே கிடையாதா? ஓட மாப்பிள்ளை நீ உன்னோட தக்க வைக்கணும்டா, என்னமோ இவர் சம்பாரிச்சு சேர்த்த சொத்து மாதிரி மாப்பிள்ளை அப்படி பொத்தி 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 வைக்கணும். நீங்க என்னத்தை பொத்தினாலும் அவருக்கு தேவைப்பட்டா 2ஆவதுக்கு போயிட்டு வரா இல்லையா? போவாரு. அப்ப நீங்களா மனமுகந்து அனுமதி கொடுங்க, அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. கொடுத்தீங்க என்று சொன்னா குடும்பம், உங்களோட குடும்பமும் நல்லா ஓடும், அவங்களோட குடும்பமும் நல்லா ஓடும். இல்லைண்டா கணவன் தவறு செய்து விடுவாரே, விபச்சாரத்துக்கு போய் விடுவாரே, இதையும் நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எனவே குடும்பங்கள் நிம்மதியை எதிலெல்லாம் துளைக்கிறார்களோ அந்த விஷயங்களில் நாங்கள் கவனமாக இருந்து அதிலே சந்தோஷத்தை நாங்கள் பெற்று குடும்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்றதுதான் பெருநாளில் நாங்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய படிப்பினையாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்களில் உறவுகளை தேடி தேடி நீங்கள் வாழ வேண்டும், தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும், உதவி செய்ய வேண்டும், கடன் பண விஷயங்கள நிதி விஷயங்கள ஒருவருக்கு ஒருவர் கைமாறிக்கொள்ள வேண்டும், சுகம் விசாரித்துக் கொள்ள வேண்டும், சந்திக்க வேண்டும், பேச வேண்டும், கதைக்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் அலட்டி கொள்ள கூடாது, விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ள வேண்டும், சமாளித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி உறவை பேணி பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்பதை இந்த வருடத்தின் பெருநாள் உரையின் ஒரு நசியத்தாக கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.